ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மதிய லஞ்ச் ரெசிபி தாங்க. அதுக்கு உருளைக்கிழங்கு வச்சு இன்றைக்கி மசாலா போட்டு செஞ்சுருக்கோம். அது எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதும் கொஞ்சம் சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ணாலும் சரி, நம்ம நீளமாக கட் பண்ண மாட்டேன், எப்போவுமே இப்படி தான் சின்ன சின்னமாக தான் கட் பண்ணுறது. இந்த தடவை கொஞ்சம் ஸ்லைஸாக நீளமாகவே கட் பண்ணியாச்சு. போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு, தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒன்று போட்டிருக்கேன். அதையும் நம்ம நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிடணும். தக்காளி வதங்கிறதுக்கு எப்பவும் போல் நம்ம கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வதக்கிடணும். கல்லுப்பு போட்டு வதக்கும்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஈஸியாக வதங்கிடும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கல்லுப்பு, அதே மாதிரி எந்த டிஷ்ஷுக்காக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் கல்லுப்பு போடுங்க. முடியாத பட்சத்தில் தான் பவுடர் சால்ட்டு நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா வதங்கின தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அந்த அதிலே இந்த எண்ணெயிலே மஞ்சத்தூளும் வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் தான், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு அதே அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக போட்டிருக்கேன். மல்லித்தூள் எதுக்குன்னா அந்த கிரேவி நம்மளுக்கு டெக்ஸ்சர் கொஞ்சம் வேணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் மட்டன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் போட்டுட்டு நான் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்போ உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு, அதையும் அதில் நான் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணி சேர்த்து நம்ம இந்த கிரேவியை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக விட்டோம்னா தான் இந்த மசாலா உப்பு காரம் எல்லாமே இந்த உருளைக்கிழங்குல சாரும். நம்ம இப்போவே உடனே எடுத்துட்டோம்னா சரியாக வராது. அது எதுக்கு இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம எண்ணெயிலே போட்டோம்னா இந்த கலர் டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எண்ணெயிலே மிளகாத்தூள் வறுத்துட்டு நம்ம செய்யும்போது எந்த இதாக இருந்தாலும் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் அதிலே போட்டேன். நம்ம உருளைக்கிழங்கு போட்டுட்டு கூட நம்ம மசாலாலாம் போட்டிருக்கலாம். நான் அந்த மசாலாலாம் போட்டுட்டு உருளைக்கிழங்கு சேர்த்தது காரணம் அதுதான். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சு. அதோடய நம்மளுக்கு இந்த கிரேவியில் அந்த உருளைக்கிழங்குல சேரணும்ல, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருக்கேன். மூடி நல்லா ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் இருந்தால் கூட போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ வச்சுட்டு நம்ம தண்ணி வற்றுற வரைக்கும் வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் போதுமானு பார்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிளாக செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இது தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும். அதனால் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்குல நிறைய சத்து இருக்குது. அதனால் நம்ம உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சு தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும். சூப் வச்சா கூட போதும். வெறும் தண்ணி ஊற்றிட்டு சாப்பிட்றவங்க கூட செமையாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி கிரேவி செய்யும்போது காரமாக இருக்குமா, நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்னோடய மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி.